ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா ஆரி டிசைன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டியூப் பீட்ஸ் வச்சு சிம்பிளான ஒரு ப்ரோச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு டியூப் பீட் எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸு, லீவ் சீக்வன்ஸ். ஓகேங்களா? டியூப் பீட்லேயே கட் பீட்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் டியூப் பீட்ஸ். இந்த டியூப் பீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, ஸோ அதை விட கம்மியாக 1/4 இன்ச்சில் இருக்குது, 1 1/2 இன்ச்சில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச், 1/2 இன்ச்சு டியூப் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊசியில் வந்து நூல் போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, கீழே ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து கிளாத்துலேருந்து ஊசி குத்தி இப்படி மேலே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இது 1/2 இன்ச்சு டியூப் பீடு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கிராஸாக வச்சு ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். 2 பீட்ஸ் கொடுத்து 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். எகே மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த நேரத்துக்கு அது பக்கத்தில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். இன்னொரு டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கிராஸாக அந்த மாதிரி வச்சு வி டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஸோ இந்த பீட்ஸுக்கு பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த நேர்த்திக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு கீழேருந்து ஒரு பீட்ஸ் அளவுக்கு நமக்கு கேப் விட்டுட்டு ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்னொரு 1/2 இன்ச்சு டியூப் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதை வந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி டைப் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எகெயின் மாதிரி என்ன பண்ணுறோம், சேம் அது பக்கத்துலேயே மாதிரி ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு அதுவும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வச்சுட்டு அது எந்த நேரத்துக்கு முடியுதுன்னு பார்த்துட்டு நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முடிகிற இடத்த ஊசி குத்தி கீழே இந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த பீட்ஸோட அதே மாதிரி தான் எந்த நேரத்துக்கு லாஸ்ட்டாக முடித்தோமோ அந்த நேரத்துக்கு ஒரு பீட்ஸ் அளவுக்கு கேப் விட்டுட்டு கீழே தள்ளி ஊசி குத்தி மறுபடியும் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இன்னொரு டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு எகைன் அதையும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரைட் சைடு வச்சு கிராஸாக இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுறது பாருங்கள். மறுபடியும் அது பக்கத்தில் மறுபடியும் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இன்னொரு டியூப் பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். உடனே அடுத்து கீழே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி 2 லைன் வந்து நம்ம டியூப் பீடு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் லைன்லேயும் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி டபுள் லைன் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் என்னது முடிச்சோமோ எகைன் அது பக்கத்தில். ஓகேங்களா? அங்கே நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட் ஒரு பீட்ஸ் அளவுக்கு பாயிண்ட் கீழே தள்ளி ஊசி குத்தி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு டியூப் லோட் பண்ணிவிட்டு எகெயின் அது இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஸோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி டைப் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்து அதே மாதிரி தான் பக்கத்தில் ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். இன்னொரு டியூப் பீடை லோட் பண்ணிவிட்டு எகெயின் அது எந்த நேரத்துக்கு முடியுதோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக 2 டைம் வந்து தையல் போட்டுக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோ நான் சொல்லியிருப்பேன் டியூப் பீட்ஸில் எப்படி 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். நான் சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட கிளிப் ஸ்டோன்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் அதே லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேர்ல் பீட் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை 8 mm பீட்ஸ் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். கலர் ஃப்ளவர்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கீழே கொடி டைப் நான் வந்து ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கீழேயும் மேலே இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டியூப் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு எகெயின் இந்த மாதிரி கீழேருந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கீழே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு டியூப் பீட்ஸ் நமக்கு இது பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு டியூப் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு எகெயின் அது எந்த நேரத்துக்கு முடியுதோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணுறேன் எகெயின் மாதிரி அது பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுற பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த டியூப் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஆரி ஒர்க் போடுவீங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரிங்க நீங்கள் வந்து ஆரி நீடிலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்து நீடில் வந்து எப்படி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணாங்கன்னா அது பக்கத்துலேயே மடி ஊசி குத்தி எடுத்துகிட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி லைன்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ஷேப்லேயே நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அப்போ கொஞ்சம் நமக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீடுக்கு இன்னொரு பீட்டுக்கு சும்மா லைட்டாக லிட்டி கேப் தான் இருக்கும். ஓகேங்களா. சும்மா டியூண்டாக ஒரு சின்ன கேப்பு தான் நமக்கு வந்து இருக்கும். அந்தளவுக்கு மைல்ட்டாக ரொம்ப பெருசாகலாம் தெரியாது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸாக வந்து எடுத்து லோட் பண்ணிகிட்டே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ கீழே நம்ம எந்த நேரத்துக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்கோமோ அந்த லைன்ஸ் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். அதே மாதிரி நம்ம அந்த லைன்லேயே தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. இப்போ கீழே எண்டு கட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளவர் லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்து ஒரு லீஃப் டைப் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பீட்ஸோட சென்டரில் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து லோட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லீஃப் சீக்வன்ஸ் அதுக்கு மேலே இந்த டியூப் பீட்ஸை நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து லோட் பண்ணிவிட்டு எகைன் மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். மறுபடியும் அது பக்கத்தில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். இன்னொரு லீஃப் சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். அது கூடயே வந்து டியூப் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் அது ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க மேலே ஒரு ஹோல்ஸ் அது வழியாக ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்து இந்த 2 லீஃப் சீக்வன்ஸுக்கு சென்டரில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதே மாதிரி தான். ஓகேங்களா. இன்னொரு சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். டியூபி லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேராக வச்சுட்டு எகைன் மாதிரி அதுக்கு மேலே ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். இந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஒவ்வொரு டியூபையும் நம்ம வந்து கொடி டைப் கீழே ஸ்டிச் பண்ணிக்கோம்ல அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கட் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெட் கலர் வந்து கட் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டியூப் பீட்ஸுக்கு சென்டரில் ஊசி குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கீழே பார்த்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஒரு பக்கம் மட்டும். ஓகேங்களா. கட் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். நான் 2 கட் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன் ரெட் கலரு. ஸோ லோட் பண்ணிவிட்டு எகைன் அது நேரத்துக்கு முடியுதோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது பார்க்குறது நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த டியூப் பீட்ஸுக்கு போல் கட் பீட்ஸ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து கட் பீட்ஸ் போல் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான். இல்லை நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் லீஃப் சீக்வன்ஸு இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒரு டைப் ஆஃப் டிசைனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டியூப் பீட்ஸுக்குமே சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் டைப் மாதிரி ஓகேங்களா 2 கட் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எகைன் முடிக்கும் போது நான் என்ன சொல்லிக்கிறேன் நார்மலாக ஒரு தையல் போடணும். நார்மல் தையல் என்னென்னா ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு மறுபடியும் சும்மா அதே மாதிரி ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன் கிளாத்தில் நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மேலே மேலே நம்ம ட்ரா பண்ணிக்கிற லைன்ஸில் சேம் இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டியூப் பீட்ஸு லோட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த பீட்ஸ் எந்த நேரத்துக்கு முடியுதோ எகைன் மாதிரி அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு எகைன் அதே வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த முடிகிற இடத்துல மறுபடியும் அது பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி நீங்கள் எடுத்து கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ்னே நம்ம ட்ரா பண்ணதுக்கு அழகாக அப்படி வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடி டைப் மாதிரி. இதில் நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. வெரைட்டிஸ் நிறையா இருக்குது கொடி டைப்பில். ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு ஒரு ஃப்ளவராக ரெடி பண்ண அதுவும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுவும் சொல்லி கொடுக்குறேன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ அடுத்து அதே மாதிரி தான். ஓகேங்களா. நம்ம லைன்ஸு ட்ரா பண்ணிக்கும் போது அந்த லைன்ஸ்லேயே தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் போல் கட் பீட்ஸே வந்து கொடுக்குறீங்கனாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸு கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா. ஸோ நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு சிம்பிளான டிசைன்ஸ்லாம் நம்மளே வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ப்ளவுஸில் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி லீஃப் டைப் கொடுத்துக்கிறேன். லீஃப் சீக்வன்ஸ் எடுத்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லீஃபில் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணணும். சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லீஃப் மாதிரி கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ நம்ம ரைட்டு லெஃப்ட்டு வந்து ஒர்க் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 2 பீட்ஸுக்கு சென்டரில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு பெட்டல்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இன்னொரு லீஃப் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லீஃப் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு லீஃப் சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். எகைன் அதுக்கு மேலே வந்து டியூப் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டியூப் பீடுக்கு போல் சுகர் பீட்ஸும் கொடுக்கலாம், கட் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான்.
நம்ம லோட் பண்ணிவிட்டு அகைன் அதை நல்லா நேராக வச்சுட்டு சென்டரில் வந்து மறுபடி மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டியூப் பீட்ஸுக்குமே சென்டரில் வந்து நம்ம எப்படி கீழே வந்து கட் பீட்ஸ் கொடுத்த ரெட் கலரில் சேம் அதே மாதிரி இதுலேயும் வந்து நான் கட் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் வந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சிம்பிளான டிசைன் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டியூப் பீட்ஸுக்கு சென்டரில் இந்த மாதிரி அந்த சின்ன மைல்யூட்டான கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கேப்பில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு 2 கட் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு அது எந்த நேரத்துக்கு முடியுதோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துக்கணும். ஸோ அது வைக்கும்போது கரெக்டாக வந்து நமக்கு அந்த மாதிரி மேலே தூக்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கிராஸாக வைக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இது கூடயே நீங்கள் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஒவ்வொரு பீட்ஸு சீக்வன்ஸு அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்மளே வந்து நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அதே மாதிரி தான் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 2 டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி அது எந்த நேரத்துக்கு முடியுதோ கிராஸாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஊசி பார்த்திங்கன்னா நம்பர் 12 தான் நான் எடுத்துருக்கேன். 12 எடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் 10 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் 12ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஊசி ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். பட் உங்களுக்கு பீட்ஸில் எல்லாமே வந்து உள்ளே லோட் பண்ணிக்கலாம். ஜர்தூசி முதற்கொண்டு எல்லாமே வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி 2-3 தையல் போட்டுக்கோங்க. நார்மல் ஸ்டிச் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நார்மல் தையல் போட்டுட்டு எப்பவுமே ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் போடணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸில் அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிற மாதிரி த்ரெட் லூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நார்மல் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரேமை திருப்பி பேக் சைடு வந்து 2-3 தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஃபைனல் இமேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.